أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير. நீங்கள் தொழுகையையும் நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள். உங்களுக்காக நீங்கள் எந்த நன்மையை முற்படுத்தி வைக்கின்றீர்களோ அதனை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறக்கூடிய முஃபஸ்ஸிர்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் சரியான முறையில் நிறைவேற்றுங்கள், கடமையான ஜகாத்தையும் உரித்த நேரத்தில் சரியான முறையில் நிறைவேற்றுங்கள். இன்னும் அதனுடைய ஃபர்துகளை, வாஜிபுகளை, சுன்னத்துகளை பேணுதலாக நிறைவேற்றுங்கள். இன்னும் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எந்த நல் அமல்களை நீங்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக முற்படுத்தி அனுப்பி வைக்கின்றீர்களோ, மரணத்திற்கு பின்னால் மறுமை நாளில் அதற்குரிய பூர்த்தியான நிரப்பமான கூலிகளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் பார்க்கக்கூடியவனாகவும் அவற்றிற்காக முழுமையான கூலிகளை உங்களுக்கு மறுமை நாளில் கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று கூறுகிறார்கள். ஒரு முறை ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜன்னத்துல் பகீஇன் அருகில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கு மண்ணறையில் வாழக்கூடியவர்களுக்காக அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் குபூர், ஓ மண்ணறையில் வாழக்கூடியவர்களே, உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்கள் உலகத்தை விட்டு பிரிந்து மண்ணறை வாழ்க்கைக்கு சென்றதன் பின்னால் உங்களுடைய மனைவிமார்கள் வேறு திருமணம் செய்து கொண்டார்கள். நீங்கள் உலகில் வாழக்கூடிய நேரத்தில் எந்த வீடுகளில் வசித்தீர்களோ அந்த வீடுகளில் வேறு சிலர் வந்து குடியேறிவிட்டார்கள். நீங்கள் விட்டு சென்ற உங்களுடைய சொத்து செல்வங்கள் வாரிசுக்காரர்களுக்கு பங்கிடப்பட்டு விட்டன. இதுதான் நீங்கள் உலகத்திலிருந்து மன்னரை வாழ்க்கைக்கு சென்றதன் பின்னால் உலகத்தில் நடந்த எங்களுடைய செய்திகள் என்று கூறவே மன்னரையிலிருந்து ஒரு அசரீதி சத்தம் கேட்டது. இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, அக்பாரு மா இந்தனா அன்னமா கத்தம்னாஹு வஜத்னாஹு வமா அன்ஃபக்னாஹு ஃபகத் ரபிஹ்னாஹு வமா ஹலஃப்னாஹு ஃபகத் ஹஸிர்னாஹு. கத்தாபுடைய மகனே, நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இந்த நல் அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் முற்படுத்தி அனுப்பி வைத்தோமோ அவற்றிற்குண்டான கூலிகளை நாம் பூர்த்தியாக பெற்றுக்கொண்டோம். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய சொத்து செல்வங்களில் இருந்து எவற்றை அல்லாஹுடைய பாதையில் நற்கர்மங்களில் செலவழித்தோமோ அவற்றிற்குண்டான லாபங்களை நாம் அடைந்து கொண்டோம். எவற்றை நாம் விட்டு வந்தோமோ, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய சொத்து செல்வங்களை அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்காமல், கொடுத்துதவாமல், தான தர்மங்கள் செய்யாமல் எவற்றை நாம் விட்டு வந்தோமோ அதனால் இப்போது நாம் கை சேதமடைந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு அசரீதி சத்தம் கேட்டது. எனவே அன்பானவர்களே, உலகம் தற்காலிகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். ஒரு கவிஞர் அழகாக படிக்கிறார், ஆதமுடைய மகனே, நீ உலகத்தில் பிறக்கக்கூடிய நேரத்தில்
உன் தாய் வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு நீ வரக்கூடிய நேரத்தில் நீ அழுதவனாக, உன்னை சூழ இருந்த அனைவர்களும் உன்னை பார்த்து சிரித்தவர்களாக இருக்கும் நிலையில் உன் தாய் உன்னை இந்த உலகத்தில் ஈண்டெடுத்தாள். உன்னுடைய கடைசி தருவாயில் உன்னை சூழ எல்லோரும் உன்னை பார்த்து அழக்கூடியவர்களாக இருக்கும் நிலையில் நீ மட்டும் சிரித்தவனாக அல்லாஹ்விடத்தில் மர்மையை நோக்கிய பயணத்தை செல்வதற்கு உனக்காக நீ அமல் செய்து கொள் என்று அழகாக அந்த கவிஞர் படிக்கின்றார்.